மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அமெரிக்காவினுடைய USS என்று சொல்லப்படுகின்ற ஆப்ரஹாம் லிங்கன் என்று அழைக்கப்படுகின்ற யுத்த விமானங்களை தாங்கிய யுத்த கப்பல் தற்போது ஜெனரல் கொமாண்ட் என்று சொல்லப்படுகின்ற பகுதிக்குள்ள பிரவேசித்தாச்சு அப்படின்ற செய்தி பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது என்ன பிராந்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியை அமெரிக்கா இப்படித்தான் அழைக்குமாம், இப்படித்தான் வகுத்து வச்சிருக்கிறதாம். அவங்க தான் வகுக்கிறது, அவங்க தான் பிரிக்கிறது இல்லையா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா, ஒமான், எமன், ஜோர்டான், ஈரான், ஈராக் போன்ற பிராந்தியங்கள் எல்லாம் உள்ளடக்கிய பகுதி தான் இது. இந்த பகுதிக்குள்ளதான் இப்போது இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லப்படுகின்ற யுத்த விமானம், யுத்த கப்பல் பிரவேசித்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த யுத்த கப்பலில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 பாரிய யுத்த விமானங்களை இது தாங்கி நிற்பதாகவும், அதே போல F-35E-18 ரக யுத்த விமானங்கள் தான் இதில் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது கூடவே ஒரு நீர்மூழ்கி கப்பலும் பாதுகாப்புக்கு வந்ததாகவும், அதுபோல ரேடார் கண்காணிப்பு விமானங்கள் சொல்லி 7 விமானங்களும் இன்னொரு பல்வேறு யுத்த கப்பல்களும் வந்திருப்பதான செய்தி பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த கப்பல் 1 மணி நேரம் செயல்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட $3,00,000 செலவாகுவதாகவும் சொல்லப்படுது. இத்தனை பொருட்செலவுல, இத்தனை ஏற்பாட்டுல, இத்தனை யுத்த விமானங்கள், இத்தனை யுத்த கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆயத்தங்களுடனும் இப்போது அமெரிக்கா எதற்காக உள்ள வந்தது? வெறுமனே ஈரானை மிரட்டுவதற்கா, ஈரானை அடிப்படை செய்வதற்கா, அல்லது ஈரான் மீது உண்மையிலே ஒரு போரை மூட்டி ஈரானுடைய ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுப்பதற்கா என்ற பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்குது. இது குறித்து லண்டனில் இருக்கின்ற அல் அரபியா அலுவலகத்தினுடைய இயக்குனர் மற்றும் அரசியல் விமர்சகர் நாதியா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிரட்டுவதற்கோ, கட்டுப்படுத்துவதற்கோ, அடிப்படையை செய்வதற்கோ அல்ல, அதை தாண்டி ஒரு யுத்தத்திற்கான ஒரு முனைப்பாக இருக்கும் என்பதுதான் அவருடைய பார்வையாக சொல்லி இருந்தார். காரணம், முடிவெடுக்க வேண்டிய இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. அவர் இவ்வகையான முடிவை எடுப்பார் என்பது தெரியல. ஆனால் இத்தனை பொருட்செலவுல உள்ள வந்த டொனால்ட் ட்ரம்ப் வெறுங்கையோடு திரும்பி போவதற்கான வாய்ப்பில்லை, அது ஒரு யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவருடைய சிந்தனையிலிருந்து, அவருடைய பார்வையிலிருந்து, அவருடைய விமர்சனங்களை முன்வச்சிருந்தாரு. சென்ட்ரல் கமாண்டின் படத்தளபதியாக இருக்கின்ற ஜெனரல் ஹூபர் தற்போது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பினருடைய பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாள்வது அப்படின்னு ஒரு விஷயம் குறித்தும், அதுபோல் இவருடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பலுக்கு எண்ணெய்களை நிரப்புவது மட்டுமல்ல, பயிற்சிகளை வழங்குறதோட எங்கு நகர்த்தணும் என்ற பல்வேறு திட்டங்களை வகுக்கிறது இவர்தான். இதற்கான ஒரு திட்டமிடலை தான் இப்போது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு துறையினோட சேர்ந்து இவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். யுத்த கப்பலும் வந்தாச்சு, அதனுடைய இயக்குனரும் வந்தாச்சு. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் எவ்வகையான முடிவை அறிவிப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, எஞ்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லி இருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு ஈரானுடைய தலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதுல அவர் குறியாக இருக்கிறாரு. கடந்த சில தினங்களுக்கு முன்னால சொல்லி இருந்தாரு, ஈரானை மீண்டும் சிறந்ததாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இந்த வார்த்தை பிரயோகம் நம்ம எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில ஆயத்துல்லா அலி ஹாமினுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த இடத்துல தமக்கு தேவையான ஒரு அரசியல் தலைமையகத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இவருடைய பேச்சில தெரிய வருது அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது. இப்போது அமெரிக்கா தேடுகின்ற ஆட்சியாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னைய நாள் மன்னராக இருந்த ஷாஹுடைய மகன் தற்போது ரிலா பஹ்லவி அவங்க அமெரிக்கால வாழ்ந்து வராரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால இவர் என்ன அறிக்கையை விட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை எனக்கு ஆட்சி கிடைத்துட்டால் அந்த ஆட்சியில இஸ்ரேலுக்கு எதிரான எந்த யுத்தமும் கிடையாது, அமெரிக்காவுடனான இந்த விரோத போக்கும் கிடையாது, அதே போல அணு ஆயுத எந்த ஒரு உற்பத்தியும் எந்த ஒரு ஆய்வும் நடக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. இப்ப தெரியற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ப்பாட்டக்காரர் நம்பி இருக்கிறது இந்த ரிலா பஹ்லவிய. இந்த ரிலா பஹ்லவி யாரை நம்பி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை நம்பி இருக்கிறாரு. ஏதோ ஒன்றை பண்ணுவாரு, ஆட்சியில உட்கார வைப்பாரு, சொன்ன மாதிரி ஆட்சியை நடத்திட்டு போயிடலாம் என்ற இடத்துலதான் இப்போது ஷாஹுடைய மகன் இருப்பதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மோசம் அப்படின்னு சொல்றதும், அவங்களை அகற்றிவிட்டு புதிதோர் ஆட்சியாளரை உருவாக்கும், நாடு வளமாகும், எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கும் என்று ஆசை வார்த்தைகளை காட்டுகின்ற ஒரு மனப்பாங்கும், ஒரு உளப்பாங்கும், ஒரு நடவடிக்கையிலும் தான் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் இருந்து வந்தாங்க. ஈராக்ல சதாம் ஹுசேனுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் இப்படித்தான் சொன்னாங்க, நாடு வளமாகிரும், ஆளை தூக்கிடுவோம்,
லிபியால கடாஃபியை தூக்குங்க, நாடு செல்வ செழிப்போட வாழும்னு ஆசை காட்டினாங்க. சிரியால அது நடந்து முடிஞ்சு, யெமென்ல அது நடந்து முடிஞ்சு, எல்லா இடங்களிலும் திண்டு தண்ணி குடிச்சு நாட்டை நாசமாக்கி அப்படியே கைகளை விட்டு போனது மட்டும்தான் மிச்சம். மக்கள் ஏமாந்து இப்போது இளவு காத்த கிளி போல உட்கார்ந்திருக்கிற ஒரு சூழல். மீண்டும் ஒரு ஆட்சியாளர் வரமாட்டானா, பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப மாட்டானா, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்காதா அப்படின்னு பல்வேறு கோஷங்களோடும் அழுகையோடும் அழுகண்ணீரோடும் இந்த நாட்டு மக்கள் வாழுகிறதை பார்க்க முடியுது. அப்படியான ஒரு நிலைதான் ஈரானில் ஏற்படுமா என்ற சந்தேகமும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. பல மாதங்களுக்கு முன்னால இஸ்ரேல் ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை வகுத்த போது அமெரிக்காவுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் கொஞ்சம் தள்ளி போடுங்க, சமயம் வரட்டும் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு விஷயத்தை இப்போது டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயத்துல்லா அலி ஹாமனியை படுகொலை செய்கின்ற திட்டம் அமெரிக்காவுக்கு இல்லாவிட்டாலும் அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்னு ஒரு விஷயத்துல அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற ஒரு விடயம் தெரிய வருது. வெனிசுலால அதனுடைய ஜனாதிபதியை கடத்தி கைது செய்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது போல ஈரான்ல ஆயத்துல்லா அலி ஹாமினியை கடத்தி அல்லது அவரை பதவி விலக்க செய்வதற்கான ஏற்பாடுகள் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெனிசுலால நடந்தது போல இலகுவாக இங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலியுல் ஃபகீஹ் என்று சொல்லப்படுறது ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் ஈரானுடைய உச்ச தலைவர் அப்படின்னு ஒரு பதவி வகுக்கப்பட்டிருக்குது. எனவே ஆயத்துல்லா அலி ஹாமினி என்ற ஒரு கேரக்டரை அவங்க அந்த பதவியிலிருந்து புடுங்கிட்டாலோ படுகொலை செஞ்சிட்டாலோ அடுத்த கட்டம் இராணுவத்தினுடைய கையில தான் ஆட்சி இருக்க போகுது. அதுவும் புரட்சிகர காவல் படை, அதுக்கடுத்ததாக இராணுவத்தினுடைய கட்டமைப்புகள் இருக்கும். ஒருபோதும் சிவில் சமூகத்திட்ட இந்த ஆட்சி போறதில்லை. எனவே எளிதாக ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஈரானிய கலாச்சாரத்துல ஈரானிய அரசியல் அமைப்புல கிடையவே கிடையாது. அது சாத்தியமற்றது. அது வெறும் பகல் கனவாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. உண்மையில யதார்த்தமும் அதுதான். ஆயத்துல்லா அலி ஹாமினி அவர்களுடைய பதவிக்கு பிற்பாடு இராணுவம் தான் நாட்டை கையில் எடுக்கும். இப்போது கூட அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பாக இருப்பதும் பொருளாதார ரீதியான அனைத்து விஷயங்களை பார்த்துக் கொள்வது இராணுவத்தினுடைய கட்டமைப்பு தான். அது தாண்டி ஒரு ஆட்சி மாற்றம் என்பது சாத்தியமில்லை என்பதுதான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. இதுக்கிடையில ஆயத்துல்லா அலி ஹாமினி ஒரு பங்கர்ல ஒளிஞ்சாச்சு, அவருடைய மகன் தான் அரசியல் விவகாரங்களை பார்த்து வரார் அப்படின்னு ஒரு விமர்சனமும் அப்படியான ஒரு புரளையும் இப்போதும் ஈரான்ல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. அதில் யதார்த்தம் இல்லை, உண்மை இல்லை என்ற ஒரு விஷயமும் ஈரானுடைய அரசு சார்பாக சொல்லப்படுது. இதை ஏன் செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது ஆயத்துல்லா அலி ஹாமினி உயிருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டாரு, இவருடைய இறுதி நொடிகள் தான் இது அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் என்பதற்காகத்தான் இது கட்டவிழ்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஈரானுக்கு எதிரான யுத்தத்திற்கான அனுமதியை அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவங்க வழங்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வகையில சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பொருளாதார ரீதியா அனைத்தையும் அணுகிறவரு, எங்க சுரண்டலாம் எங்க பிடுங்கலாம் அனைத்தையும் பிசினஸ் டீலாக பாக்குறவரு ஒரு யுத்தத்துக்குள்ள போய் இத்தனை கோடி செலவுல ஒரு யுத்தத்தை மேற்கொள்வாரா அப்படின்னு கேட்டா அதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுவார் அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. காரணம் என்னடா, யுத்தம் இல்லாம ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்துக்கு பலி சேர்க்கின்ற விடயங்களை செஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் அவரும் இருப்பதாக சொல்லப்படுது. தற்போது யுத்தத்திற்கான கட்டளைய டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் துபாயில பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பதான செய்தியும் இப்போது வெளிவந்திருக்குது. அதனால யுத்தத்திற்கான ஒரு முனைப்பை எடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுவதோட அதுவும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் அப்படியான கட்டளை பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்கு சந்தையில ஏனைய நாட்கள்ல யுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டா மக்கள் அலைமோதி கொண்டு பங்கு சந்தையில ஏற்படுகின்ற பிசினஸால பாரிய அளவு தங்கத்துக்கும் எரிபொருளுக்கும் மசகெண்ணைக்குமான விலைவாசியில பாரிய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் என்பதனால அவர் ஒரு பிசினஸ் மேன் என்பதனால சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பங்கு சந்தைகள் மூடி இருக்கும். அந்த தினங்கள்ல தான் அவர் யுத்தத்துக்கான ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்பும் யுத்தத்துக்கான கட்டளை பிறப்பிப்புக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இஸ்ரேல் எப்படியான நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2 வருடங்களா யுத்தத்துல கலைச்சு போனவங்க ஒரு ஓய்வுக்கு போகணும் என்ற சூழ்நிலையில ஈரானுடைய யுத்தத்துக்கு தயார் இல்லை என்பதனால இப்போது அமெரிக்க இராணுவ தரப்பினுடைய அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தம் இல்லாத ஆட்சி மாற்றத்தை உருவாக்குங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறதாக சொல்லப்படுது. உங்களோட நாட்டுல இருக்கிற அரசியல் விவகாரங்களை பார்த்துட்டு கம்மல் உட்கார்ந்தாலே மத்திய கிழக்கு நாடுகள் அமைதியாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இவங்களுக்கு ஈரான்ல சத்தம் இல்லாம யுத்தம் இல்லாம நோகாம நொங்கு தின்ற மாதிரி
ஒரு ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அமெரிக்காவிலிருந்து அண்ணன் ஓடி வந்து யுத்த விமானங்களோட வந்து இப்போது வந்து மிரட்டுறாராம், அரட்டுறாராம், அதட்டுறாராம் என்ற ஒரு நிலையில அவர் இருக்கிறத பார்க்க முடியுது. ஈரானோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டவட்டமா சொல்லியாச்சு. பேச்சுவார்த்தை என்பதுக்கு இடம் கிடையாது. அணு ஆயுத திட்டங்களை கைவிடுறதும் கிடையாது. வாழ்வா சாவாண்டு வந்துட்டா எங்களுடைய பதிலடி தரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும், எனது ராணுவத்தினுடைய விரல்கள் எல்லாம் வந்து துப்பாக்கியினுடைய இயக்க சூழ்ச்சியில இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கையாக சொல்லி இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் ஈரானை பொறுத்த வகையில இது வாழ்வா சாவா என்ற போராட்டம். என்னதான் இருந்தாலும் ஈரான்ல வந்து அமைதியான சூழலும், மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழலும் உருவாகணும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.